அடுத்த விசாரணை, தராசு நிறுத்தப்படும். தராசு நிறுத்தப்படும். நன்மையின் ஏடுகள் எவ்வளவு, தீமை எவ்வளவு? கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மையின் தராசை தீமையை விட ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் நிச்சயம். நன்மையின் தராசை தீமையின் தராசு ஒரு தீமையை அதிகரித்து விட்டாலும், அல்லாஹ் பாதுகாக்கவில்லை என்றால் நரகம் நிச்சயம். இரண்டும் சமமாக இருந்தால் அஸ்ஹாபுல் அராஃப், அராஃபாசிகள், படித்து பாருங்கள் சூரத்துல் அராஃபை. அவர்களின் நிலைமை என்னவென்று. யாரும் நிறுத்தப்படும். செய்த நன்மைகள் எவ்வளவு மறைக்க முடியாது, அழிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இந்த விசாரணைகள் எல்லாம் எவ்வளவு கடுமையானதோ அதைவிட பல மடங்கு வேதனையை தரக்கூடிய ஒரு விசாரணை இருக்கிறது. என்ன விசாரணை? மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். யாரும் உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும், கேளுங்கள், உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நாளை மறுமையிலே அந்த ரப்புல் ஆலமீன் பேசுவான். உங்களுக்கும் அந்த ரப்பிற்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். வலதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த நன்மைகள் தீமைகள். இடதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த நன்மைகள் தீமைகள். நேராக பார்ப்பான், நரகத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதகா செய்தேனும் அந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் விசாரணை செய்வான், நேரடியாக பேசுவான். லா தஸூலு கதம அபதின் ஹத்தா யுஸ்அலு அன் ஹம்ஸின். 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்திதானத்தில் இருந்து யாரும் அவர்களுடைய பாதத்தை நகட்ட முடியாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யுஸ்அலு அன் ஹம்ஸின் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. உன் வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய்? வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹ். நீ எப்படி செல்வத்தை சம்பாதித்தாய், எப்படி செல்வத்தை செலவழித்தாய்? வமாதா அமில ஃபீமா அலிம். நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? என்ன கல்வி? இன்ஜினியர் கல்வியா? டாக்டர் கல்வியா? என்ன கல்வி? நீங்கள் படித்த குர்ஆனுடைய கல்வி, நீங்கள் படித்த ஹதீஸுடைய கல்வி. எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பதில் சொல். எப்படி செல்வத்தை சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? பதில் சொல். வாலிபம் எப்படி கழிந்தது? சினிமா தியேட்டர்களிலா? அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு மால்களிலேயா? அல்லது இன்டர்நெட் தொடர்புகளில் பெண்களோடு கலந்து பேசுவதிலா? எப்படி கழிந்தது? ஷபாபிஹி ஃபீமா அப்லா. அல்லது வணக்க வழிபாட்டிலா? உனக்கு கொடுத்த அந்த வாலிப சக்தியை என்ன செய்தாய்?
ஷபாபிஹி ஃபீமா அப்லா. கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய். எதையும் அல்லாஹ் விடமாட்டான், எதையும் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் அக்பர். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை அனைத்திற்கும் விசாரணை உண்டு. 3 நாட்களுடைய பசி. முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளியே வருகிறார்கள். 3 நாட்களுடைய பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். 3 நாட்களுடைய பசி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். 3 தோழர்களும் வெளியே வந்து நிற்கிறார்கள். என்ன காரணம்? உணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எங்களுடைய வீடுகளிலும் உணவில்லை அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே. ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்க மறந்திருக்கிறான். ஒருவேளை என் வாழ்க்கையில் அப்படி ஒரு வரலாறு உண்டா? சுப்ஹானல்லாஹ். செல்லுகிறார்கள். ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சிறிய ரொட்டி துண்டுகளும் கறி துண்டுகளும் வைக்கப்படுகிறது. உமர் அவர்கள் அந்த கறி துண்டை ரொட்டி துண்டை தொடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, இதற்காகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ் உனக்கு விசாரணை செய்வான். கையை எடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வாள்கள் போர்க்களத்திலே ரத்தங்களை சொட்டிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வயிறுகள் பசியால் ஒட்டி இருக்கிறது. இதற்கு பிறகு கிடைத்த ஒரு சிறிய ரொட்டி துண்டு, இதற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா? நஅம் யா உமர், இன்ன ذلك ليكون. அது நடந்தே தீரும் உமரே. யாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே காசு இல்லாமல் இருப்பது, ஏழையாக வாழ்வது, படிப்பில்லாமல் இருப்பது, அழகில்லாமல் இருப்பது கேவலம் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், கேவலம் அல்ல. மறுமையிலே என் ரப்புல் ஆலமீன், என்னை படைத்த ரப், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் கூறியும் நான் செய்த பாவங்களின் காரணமாக என்னை நரகத்திற்கு செல் என்று கூறிவிட்டால் இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் கேவலம், இழிவு, நஷ்டம். நரகத்துடைய அந்த ஜுவாலையின் அந்த காற்றின் சுவாசத்தை யார் அனுபவித்தார்களோ அவர்கள்தான் கேவலத்துக்குரியவர்கள், நஷ்டவாதிகள். அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸூன். சொர்க்கவாதிகள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். நன்மைகளை விரைவுபடுத்துங்கள் மூமின்களே, பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கமில்லையா? தொழுங்கள். அக்பில், முன்னேறுங்கள். குர்ஆனை ஓதுவதிலே அலட்சியமா? அக்பில், முன்னேறுங்கள். பாவங்களை செய்யக்கூடிய வழக்கமா? யா பகிய ஷர் அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். மறுமையின் அச்சத்தையும் விசாரணையும் பயந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அமல்களிலே முன்னேறி பாவங்களை குறைத்துக் கொண்டவர்களாக எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக.